அவங்க அப்பா கூட வெளியே போனோம். எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியாது, ஆனா ஜாலியா இருந்தது. நான் ஜன்னல் ஓரம் தலையை நீட்டிக்கிட்டு குழு குழுன்னு காத்து வாங்கிக்கிட்டே வந்தேன். வாங்க கிட்டீங்களா, வாங்க வாங்க வாங்க. ஹாய். நான் கூட தான் வந்திருக்கேன். என்ன யாராவது எப்படி இருக்கேன்னு கேட்டீங்களா? ஆஹா, எனக்காக எவ்வளவு சிக்கனை சதற விட்டுருக்கீங்களே. போன்ல சொல்லும்போது கூட நம்மள எல்லாரும் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்க போயிட்டு திரும்ப வர வரைக்கும் நீங்க தான் இதுங்களை பாத்துக்கணும். அதுக்கு என்ன, தாராளமா பாத்துக்கிறேன். நான் கூட ஒரு 2 days வெளியில போயிட்டு வரலான்னு பாக்குறேன். அப்ப யார் பாத்துப்பா? ஒன்லி 2 days. பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தானே போயிட்டு வர போறேன். ஏன் இவ்வளவு கவலைப்படுற? அதுக்கு இல்ல, தனியா இருக்குங்கல்ல. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஃபிளட்டர்னு ஒருத்தர் இருக்காரு. நான் போயிட்டு வர வரைக்கும் அதுங்களை அவர் பாத்துக்குவாரு. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். புறப்படலாமா? புறப்படலாம். ஷாஷி, நீ ஆன்ட்டி கூடயே இருக்கணும். ஆன்ட்டி உன்னை நான் பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. பாத்துப்பீங்கல்ல ஆன்ட்டி? கண்டிப்பாமா. இன்னையிலிருந்து சாஷி என்னோட குட்டி. என் குட்டியை எங்கிட்ட கொடு, எங்கிட்ட கொடு. நீ அழாம போயிட்டு வா. நீ ஆன்ட்டி கூடயே இருக்கணும். ஆன்ட்டி உன்னை நான் பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. பாத்துப்பீங்கல்ல ஆன்ட்டி? கண்டிப்பாமா. இன்னையிலிருந்து சாஷி என்னோட குட்டி. என் குட்டியை எங்கிட்ட கொடு, எங்கிட்ட கொடு. நீ அழாம போயிட்டு வா. கிறிஸ்டிக்கு டாட்டா சொல்லுங்க. இனிமே நான் கூட விளையாடவே மாட்டேன். சான், சத்தியமா விளையாட மாட்டேன். என்னடா சான் முரண்டு பண்றானா? அங்க தூக்கி போட்டுட்டு அவனை போய் எடுத்துட்டு வர சொல்லு. குடுன்னு சொல்றேன்ல. அப்பா இத பாருங்கப்பா, கொடுக்க மாட்டேன்து. ஏய், போடாத. குடு சான். ஏய். போட்டிங்களா? ஓடுறவனுக்கு தானே தெரியும் மூச்சு இறக்கிறது. இத வேற நம்ம எடுக்கணுமா? வயசான காலத்துல ஏடா என்ன எப்படி ஓட வைக்கிறீங்க? ஒரு வாரம் நான் சானை பிரிஞ்சு போறேன். ஜஸ்ட் 1 week தானே. உன்னை விட்டுட்டு போறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை பிரிஞ்சு நான் மட்டும் சந்தோஷமாவா இருக்க போறேன். எனக்கும் அதே நிலைமை தான். போயிட்டு நான் ஒரே வாரத்துல திரும்பி வந்துடுவேன். ஒரு நாளே எனக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கும். ஒரு வாரம்னு சாதாரணமா சொல்றேன். போயிட்டு வா பீட்டர். உங்க அப்பா அம்மா கூட நீ சந்தோஷமா போயிட்டு வா. என்ன மறந்துட மாட்டல்ல? என் மேல அன்பு காட்டுற ஒரே ஜீவன் நீதான். உன்னை போய் நான் மறப்பேனா? போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. கிறிஸ்டி, நீ எங்க போற? பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. பாய் பாய். எனக்கு கை வலிக்குது. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஜானி, ஜானி, ஜானி. பீட்டர், நானும் உன் கூட வந்துடுறேன் பீட்டர். பீட்டர். ஜானி, என்னை விட்டுட்டு போறியா? எல்லாரும் உள்ள வாங்க. கம் ஆன். பசங்களா, அதான் போயிட்டு 2 வாரத்துல வந்துட போறோம்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்க? ஒரு வாரத்துல திரும்பி வந்துடலான்னு சொன்னீங்க. ஏமா அப்பா இப்ப 2 வாரம் கழிச்சு தான் வருவோன்றாரு. சரிடா, அதனால இப்ப என்ன ஆச்சு? எங்களுக்கு போர் அடிக்கும். எல்லாரும் சேர்ந்து போறோம். அப்புறம் என்ன உனக்கு போர் அடிக்கும்? 2 வாரம்லாம் வேண்டாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி வந்தாகணும். வேலையை முடிச்சிட்டு 2 வாரத்துல வந்துடலாம். சத்தியமா சொல்லுங்க. காட் ப்ராமிஸா சொல்றேன். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாரார் கூட இல்லாமோ பழகி இருக்கேன். ஆனா இவங்களோட பழகின நாட்களையும் அந்த நினைவுகளையும் மறக்கவே முடியாது. குழந்தைங்களுடைய அன்புலையும் அரவணைப்புலையும் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த எனக்கு அவங்க இல்லாதது என்னமோ மாதிரி இருக்கு. சாப்பிடவா? விளையாண்டது போதும். ஷேடோ, வா வா வா, சாப்பிட போலாம்.
உள்ள வா நல்ல பையன்ல வா 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 உள்ள போ உள்ள போ. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவீங்க, பாத்துக்கிறேன். என்னமோ நடக்குதாங்க, தோவரேன். இந்த ஷேடோ வா வந்து சாப்பிடு. எனக்கு 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 ஏய் ஏய் இரு 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 எனக்கு எனக்கு இரு இது ஷேடோக்கு உனக்கு தரேன். ஏய் இரு இரு அவசரப்படாத. எனக்கு ஏய் ஏய் இரு 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 தரேன். சாப்பிடு. ஓ வெரி சாரி, தெரியாம மிதிச்சிட்டேன். ஆமாண்ணே, இதை ஒன்று சொல்லிடுங்க, தெரியாம மிதிச்சிட்டேன்னு. ஒரு நிமிஷம் உன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தரேன், சாப்பிடு. இந்தா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ். இதை சாப்பிடு. ஓகே வா 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 வந்து சாப்பிடு. என்ன வாழை மிதிச்சிட்டேன்னு கோவமா? தெரியாம மிதிச்சிட்டேன்னு தானே சாரி சொன்னேன். அப்புறம் கோச்சிட்டு இருந்தா வந்து சாப்பிடு. எங்க தான் இந்த கோவத்தை வச்சிருப்பீங்களோ தெரியல. இதுக்கு மேல பிகு பண்ணா நம்ம சாப்பாட்டை வேற யாராவது சாப்பிடுவாங்க. சாப்பிட வேண்டியதா. வெச்சா வந்து சாப்பிடணும், இல்லைன்னா அப்படிதான். உனக்கு பேதி தான் ஆக போகுது. என்ன சத்தம் விடுற? வாயை திறந்த மண்டையிலே அடிப்பேன். போங்க போங்க அந்த பக்கம், போங்க 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 போங்க. என்ன தனியா சொல்லுமா? போ அந்த பக்கம். இந்த பக்கம் வந்தா காலை உடைச்சிருவேன். எவன்டா அவன் குரு குருன்னு சவுண்ட் கொடுக்குறது? பண்ணி சென பண்ணி எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இரு. இன்னைக்கு யார் முட்டை போட்டது சொல்லுங்க. ஐயோ, யாரு இத்தினுண்டு ஓட்ட வச்சிருக்கா? இதுக்குள்ள நான் எப்படி போறது? வேற வழியே இல்ல. யாரை முட்டை போட்டது சொல்லு. நீ போட்டியா? நீ போட்டியா? சொல்லு சொல்லு. இல்லைன்னா கடிச்சு கொன்றுடுவேன். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கோழி! இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோழியை நான் பார்த்ததே இல்ல. அது கோழியா இல்ல கோழி மாதிரி இருக்கு வேற ஏதாவது ஒண்ணா? இப்படி துரத்திடுச்சு. ஐயோ முடியலடா சாமி. இதுங்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதுங்களெல்லாம் திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும் போல இருக்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சா நிச்சயம் போ. எது தேவையில்லாத விஷயம்? நம்மள பாத்துக்கவும் யாரும் இல்ல, அதுங்களை பாத்துக்கவும் யாரும் இல்ல. அதான் சத்தம் போட்டேன். அதுங்களை சத்தம் போட நாம யாரு? அதுக்குன்னு இருந்தவங்க தான் வெளில போயிட்டாங்களே, வேலை இருக்குன்னு. அதுங்களை வேற யார் பாக்குறது? நம்ம தானே பாக்கணும். நீ என்னைக்குதான் ஒரு நல்ல நாயா நடந்துக்க போறியோ? நீ என்ன சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான். ஒரு நல்ல நாய் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா? நன்றியோடையும் அன்பாவும் பழக தெரிஞ்சுக்கணும். என்னையா ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? திட்டுறது மட்டும் தான் உனக்கு தெரியும். நாங்க சொல்ற எந்த நல்லதையும் எடுத்துக்காத. உன்னை விட்டுட்டு ஊருக்கு போகும்போது அந்த ஜானி எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியமா போச்சு. ஜான் எப்படி இருக்கான்னு கேளுங்க. ஷாஷி எப்படி இருக்கான்னு கேளுங்க. ஒரு நிமிஷம் போன் அவங்க கிட்ட கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. ஹாய் பீட்டர். போனை ஷேடோ காதுல வைக்கிறேன், பேசு. ஷேடோ ஷேடோ எப்படி இருக்கு ஷேடோ? நான் ஒரு வாரத்துல திரும்பி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தல, இப்போ அடுத்த வாரம் தான் வரேன். ஷேடோ எதுக்கு ஏன் காதுல போனை வைக்கிறாங்க? யார் பேசுறாங்கன்னே தெரியலையே. மீடியவங்க தான் பேசுவாங்க. உனக்கு தெரிஞ்ச பாஷையில பதில் சொல்லு. சத்தம் கேட்டுச்சுல, அவர் சந்தோஷமா இருக்காரு. என்ன சொல்லுச்சு? வெறும் குரல் தான் கொடுத்துச்சு. அதுங்க மூணும் அங்க சந்தோஷமா இருக்குங்களாம். அவங்க இருக்கிற இடத்துல இருந்தா தான் எல்லாருக்கும் மதிப்பு. நம்மள யாராவது கவனிக்கிறாங்களா பாத்தியா? கரெக்ட்டா சொன்ன. என்ன சுத்தமா குளிப்பாட்டி இங்க பவுடர் போடுறது கூட ஒருத்தரும் கிடையாது. சாச்சா. மிஸ்டர் ஃப்ளெடர், உங்களை நம்பிதான் நாய்களையும் கோழிங்களையும் விட்டுட்டு போறேன். அதுங்களுக்கான சாப்பாடை இந்தந்த இடத்துல வச்சிருக்கேன். இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு புரியும். நான் வந்த உடனே உங்களை மீட் பண்றேன். பீட்டர் போய் இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்குதான் வரேன்னு சொன்னான்ல. வரேன்னு சொன்னா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் அதே பழம்பிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடு. ஆமாமா, கிழிக்கிற வேலை. ஹேய், நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படிதானா? இல்ல, இப்படிதான் எப்பவுமே. நக்கல. ஏய், அந்த பொம்பளை எங்கேயோ கார் எடுத்துட்டு புறப்படுறாளே. அப்ப நானு குட்டிங்களா, போயிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். ஜாலி தோவட்ட நானும் கார்ல போறேன். ஜாலி உங்களை யாரையும் கூட்டிட்டு போறதில்ல. 2 நாள்ல திரும்பி வந்துருவேன். பத்திரமா இருங்க. பாய். ஃப்ளெடர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. கழுத தேஞ்சி கட்டெரும்பா போச்சு. நீ என்ன